ஹலோ எவ்ரிஒன், டெய்லி இங்கிலீஷ் லேர்னிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம நவுன்னா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே டைரெக்டாக போகலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் எ நவுன்? நவுன்னா என்ன? நவுன் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். எ நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ் ஆர் ஐடியா. அதாவது ஒரு பர்சனோட நேம், பிளேஸோட நேம், திங்ஸோட நேம், ஐடியாவோட நேம். பர்சன் நம்ம எடுக்கும்போது ராம், டீச்சர், டாக்டர். தட் பர்சன் நேம் இஸ் அ நவுன். அந்த பர்சனோட பேர் தான் நவுன். நெக்ஸ்ட், பிளேஸ். ஸ்கூல், பார்க்ஸ், சென்னை, மதுரை, இந்த மாதிரி ஒரு பிளேஸோட நேம்ஸ் ஆர் கால்டு நவுன். திங்ஸ் அப்படி பார்க்கும்போது புக், பென், சேர், இந்த மாதிரி திங்ஸோட நேம்ஸ் ஆர் கால்டு நவுன். ஐடியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸை குறிக்கும். ஹாப்பினஸ், ஹானஸ்டி, ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி ஒரு நேம்ஸ் ஆர் கால்டு நவுன். எனிதிங் யூ கேன் நேம் இஸ் அ நவுன். நம்மளால் எதெல்லாம் பேர் வச்சு கூப்பிட முடியுதோ தட் ஆல் ஆர் கால்ட் நவுன். இப்போது நவுன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் நவுன். நவுன்ஸில் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் நவுன், செகண்ட் ஒன் காமன் நவுன், தேர்ட் ஒன் கலெக்டிவ் நவுன், ஃபோர்த் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஃபிஃப்த் ஒன் மெட்டீரியல் நவுன். இப்போது இந்த 5 நவுன்ஸ் பற்றியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் நவுன், நேம் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ். பர்டிகுலராக ஒரு பர்சனையோ இல்லை பர்டிகுலராக ஒரு பிளேஸையோ திங்ஸையோ பேர் சொல்லி கூப்பிடும்போது அதுதான் ப்ராப்பர் நவுன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் நேமை மட்டும் பர்டிகுலராக கூப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட் காமன் நவுன், ஜென்ரல் நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், திங்ஸ். அதாவது பாய், கேர்ள், கண்ட்ரி. இட் இஸ் நாட் எ ஸ்பெஷல். எனி பாய், எனி கேர்ள், எனி சிட்டி. அதாவது எந்த ஒரு பையனாகவும் இருக்கலாம், எந்த பொண்ணாகவும் இருக்கலாம், எந்த சிட்டியாகவும் இருக்கலாம். That is called common noun. For example, a boy is playing. இதில் பாய் அப்படிங்கிறது காமன் நவுன். பாய்னு காமனாக தான் ஒரு பையனை சொல்லியிருக்காங்க, தவிர பர்டிகுலராக யாரையும் மென்ஷன் பண்ணல. அப்போ இதுதான் காமன் நவுன். நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன், a group of people, animals or things all together. எல்லாமே எந்த ஒரு வேர்ட் குரூப் ஆஃப் பீப்புள்ஸை குறிக்குதோ அதுதான் கலெக்டிவ் நவுன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டீம், பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்மி, இந்த மாதிரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், எ நேம் ஃபார் சம்திங் தட் யூ கேனாட் see. அதை நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம ஹியூமன்ஸ் ஃபீலிங்ஸை எந்த ஒரு பெயர் சொல் குறிக்குதோ அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லவ், ஹாப்பினஸ், சேட்னஸ், ஆங்கர், நம்மளால் ஃபீல் பண்ண முடிகிற ஒரு விஷயங்கள் மட்டும்தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நெக்ஸ்ட் மெட்டீரியல் நவுன், த நேம் ஆஃப் எ மெட்டீரியல் ஆர் சப்ஸ்டன்ஸ். அதாவது ஒரு மெட்டீரியலை வச்சு இன்னொரு திங்ஸை உருவாக்கக்கூடிய அந்த பெயர் சொல்கள் தான் மெட்டீரியல் நவுன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோல்டை வச்சு நம்மளால் ஜுவல்லரி பண்ண முடியும். அப்போ இது மெட்டீரியல் நவுன். அடுத்து வுட்டுனா மரக்கட்டை, அதை வச்சு என்ன பண்ண முடியும்? சேர், டேபிள், இது உருவாக்க முடியும். அப்போ அந்த வுட்டுங்கிறது மெட்டீரியல் நவுன். நெக்ஸ்ட் காட்டனை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? கிளாத் உருவாக்க முடியும். அப்போ அது மெட்டீரியல் நவுன். ஒரு மெட்டீரியலை இன்னொரு மெட்டீரியலாக மாற்றக்கூடிய திங்ஸ் நேம்ஸ் தான் மெட்டீரியல் நவுன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவுன் அப்புறம் டைப்ஸ் ஆஃப் நவுன் இந்த 2 பற்றியும் கிளியராக பார்த்தோம். Thank you so much for watching, friends. Keep learning English with me. See you in the next video.